ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷேர் பிரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாரியில் ரெடிமேட் சுங்கு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ஷாப்லேயும் சுங்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நார்மலான பட்டு சாரியில் சுங்கு போட ப்ளேஸ் விட்டுருப்பாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் சாரியில் அந்த இது இருக்காது. அந்த டைமில் நம்ம ரெடிமேட் சுங்கு வாங்கி வைக்கலாம். அப்போ உங்களுக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும். சாரியில் நார்மலாக நம்ம ஓரம் அடிப்போம். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. டைலரிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு இது தெரியும். பட் இது பிகினர்ஸுக்கு தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாரிக்கு இதை ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக வரும். இப்போது சாரியில் ரைட் சைடு ராங் சைடுன்னு இருக்குது. ரைட் சைடில் தான் நம்ம மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைடில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணும் போது ஃபுட் ப்ரெஷரை மாற்றணும். ஏன்னா அந்த பீடு இப்போ அந்த உங்களை அந்த பீட்ஸ் இருக்கும். அப்போது அந்த நம்ம நார்மல் ஃபுட் ப்ரெஷரை வச்சு தைக்கும் போது அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபுட் ப்ரெஷரை மாற்றணுன்னா அது உடையாது. கஸ்டமர் சில்வர் கலர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு எண்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து நீங்கள் இன்னொரு எண்டில் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் லைஃப் லாங் அது தையல் பிரியாமல் இருக்கும். லாஸ்ட்டாக டிப் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மா எப்படி தைக்கிறாங்களோ அதே மாதிரி தைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது அழகாக வரும். லாஸ்ட்டாக சாரியும் ப்ளவுஸும் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாரி ஃபுல்லாகவுமே சில்வர் கலர்னால கஸ்டமர் சில்வர் கலர் சுங்கு வைக்க சொல்லிட்டாங்க. சாரியில் என்னென்ன கலர் இருந்துச்சுன்னா ப்ளூ கலர், சில்வர் கலர் தான் நிறையா இருந்ததுனால சில்வர் கலர் வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் காப்பர் இருந்துச்சு. காப்பர் வச்சோன்னா அந்த கலர் அது இப்போ கீழே அந்த பார்டர் காப்பர்னால அது எடுத்து காமிக்காதனால கஸ்டமர் சில்வர் வைக்க சொன்னாங்க. அது கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கொடுக்கும். சுங்கில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் லுக்கு சாரி அவுட்லுக் சூப்பராக இருக்குல்ல, பாருங்கள். அந்த மேலே காப்பர் இருக்குது, கீழே சில்வர் கலர் சூப்பராக இருக்குது. கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரி ஃபுல்லாக ப்ளூ கலர், அதுக்கப்புறம் கீழே சில்வர் கலர், அதுக்கப்புறம் காப்பர். அழகாக இருந்துச்சு சாரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை விட ஹைலைட் என்னென்னா ப்ளவுஸு. கஸ்டமருக்கும் இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கஸ்டமர் சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வேறு ப்ளவுஸ் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. காப்பர். அது இப்போ ப்ளவுஸ் நான் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக எங்கள் அம்மா எப்படி தைக்கிறாங்கன்னு பாருங்கள். கீழே சில்வர், மேலே காப்பர், அடுத்து சில்வர், அதுக்கப்புறம் காப்பரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் ப்ளவுஸு. கஸ்டமர் ட்ரெண்டிங்கான டிசைன் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து இதை எடுத்து கொடுத்தாங்க. ப்ளவுஸ் சில்வர் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் டிசைன் கொடுக்க சொன்னாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. முதல்ல இந்த ப்ளீட் வைக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த லேஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இது நம்ம முடிச்சக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கணும். அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும். இங்கே முதல்ல இதெல்லாம் நாங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அது மேலே ஸ்டிச் பண்ணோம். உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் அந்த ப்ளீட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி வரைக்கும் அது வருது. இப்போ பேக் சைடு நெக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் வருது. அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அம்மா எப்படி மடிக்கிறாங்களோ அதே மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கும் அது அழகாக வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் காப்பர் லேஸ் கொடுங்க. உங்களுக்கு அது அழகாக தெரியும். பாருங்கள்.
இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் சொன்னேன்ல, அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? இந்த ப்ளவுஸு 60 இயர்ஸ் பாட்டிக்கு தெரியுமா? இந்த பாட்டியே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக நான் அந்த ப்ளவுஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வந்து ட்ரெண்டிங் மாடர்னால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் லைஃப் லாங் இருக்கும். இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ப்ளவுஸை காமிக்கிறோம், பாருங்கள். ப்ளவுஸோட லுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதுவும் மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் அம்மா பாருங்கள், அந்த திருப்பியும் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறாங்க, அப்போ தான் லைஃப் லாங் இருக்கும் நான் சொன்னேன்ல. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் அந்த கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் வந்து அது லைஃப் லாங் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காப்பர் பீடு வைக்கலாம். காப்பர் பீடு எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் எங்கள் அம்மா. இதுதான் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காப்பர் பீடு தான் வந்து அதை வந்து மடக்கி அதுக்கப்புறம் அது மேலே காப்பர் பீடு வச்சாங்க பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நீட்டாக வரும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடு முடிக்கும் போது எண்டு நாட்டு போட்டுருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நீட்டாக இருக்கும். அந்த ஃப்ளீட் வைக்கிறது வந்து நல்லா இருந்துச்சு எங்கள் அம்மா வைக்கிறது. லாஸ்ட்டாக ப்ளவுஸோட அவுட்லுக் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அதை பாருங்கள். லாஸ்ட் எண்டு நாட் எப்படி போடணுன்னு பார்த்துக்கோங்க, இப்படி தான் போடணும். அதே மாதிரி நெக்கு ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அழகாக தெரியும். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் ஒரு டிப் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இப்போ தான் நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸோட அவுட்லுக்கு இப்போ வயசான பாட்டிங்க வந்து இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுறாங்கன்னா சேம் கலரில் கொஞ்சம் பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வச்சோன்னா அவங்க மாற்றி மாற்றி ஊக்கு வைக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காதனால எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த கலரே சேமாக வைக்காமல் த்ரெட்டு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ப்ளூ கலர் வச்சுருக்கிறதுனால அவங்க கரெக்டாக அப்போ அதை கோர்த்துருப்பாங்கல்ல. இதுதான் லாஸ்ட் அவுட்ஃபிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கஸ்டமருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.